மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 விஷயங்கள் குறித்து பேசலாம். இரண்டுமே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய செய்திகள். ஒன்று, மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த முன்னைய நாள் பிரதேச சபை உறுப்பினராக இருந்த ஒருவருக்கு மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்குது. யார் இவரு, என்ன பண்ணினாரு, எதற்காக இந்த தீர்ப்பு என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறதோட, நிமிஷா பிரியாவினுடைய மரண தண்டனை விஷயத்துல இந்திய அரசு தோத்து போனது. ஆனால் ஒரு கனப்பொழுதுல, ஒரு போன் கால்ல அந்த மரண தண்டனையை நிறுத்தி வச்ச ஆளுமை யாரு, என்ன பேசினாரு, எதை பண்ணி வச்சாரு, இதனால இது நிறுத்தப்பட்டது என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய முன்னைய கட்சியைச் சேர்ந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்ற கூட்டணியில போட்டியிட்டு பிரதேச சபையில் ஒரு உறுப்பினராக அங்கம் வகிச்சவர் அலிபேபி என்று சொல்லப்படுகின்ற வசந்த அவர்களுக்கு தான் எம்பிலிப்பட்டிய மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி முத்திக எஸ் ராகல அவர்கள் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறாரு. இது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியில வெளிகோபோல பிரதேச சபையில உறுப்பினராக அங்கம் வகித்தவர். 2012ஆம் ஆண்டு அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு மனிதரை கடத்தி படுகொலை செய்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதுனால மரண தண்டனை தீர்ப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. 2012 ஆண்டுல இருந்து இன்னைக்கு 2025 ஆண்டாகும் பொழுது கிட்டத்தட்ட 13 வருடங்களுக்கு பின்னால பாதிக்கப்பட்டவர்கள் நீதி கிடைச்சது மட்டுமில்ல, இந்த நாட்டுல அரசியல் என்ற பேர்ல மஹிந்த ராஜபக்ஷர்கள் குறித்த அதிகாரத்தின் பேர்ல யாரெல்லாம் அடாவடித்தனம் செஞ்சாங்களோ அவங்களுக்கான இப்போது தண்டனை கிடைக்கின்ற ஒரு காலம் கனிந்திருக்கிறது என்பதுதான் மீசான் டிவியினுடைய பார்வை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷர்களோட அரசியல் செஞ்சவர்களுடைய கலாச்சாரம் அந்த காலப்பகுதியில சுமார் 2009-10 காலப்பகுதி மட்டுமல்ல, 2005 15 வரைக்குமான அட்டகாசங்களை நாங்க நாடு தழுவி பார்த்ததை பார்க்க முடிந்தது. கப்பம் கேட்கறது, ஆள் கடத்துறது, மிரட்டுறது, ஆக்களை கடத்தி படுகொலை செய்கின்ற பல்வேறு விஷயங்கள் செஞ்சாங்க. சட்டம், நீதி, தர்மம் இதெல்லாமே அந்த கட்சியை சார்ந்தவர்களுக்கு இல்லை என்பதுதான் அன்றைய காலகட்டத்திலே மக்கள் புலம்பிக் கொண்டிருந்த ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டது. இவங்களோட சேர்ந்து அரசியல் பண்ணின கலாச்சாரங்களை பார்த்தோமாக இருந்தா கடந்த காலங்களில் பார்க்க முடிந்த ஒரு விஷயம் தான் துமிந்த சில்வா ஒரு மரண தண்டனை கைதியாக இப்போது ஜெயிலில் இருக்கிறத பார்க்க முடியுது. வாஸ் குணவர்தன அவர் என்ன பண்ணினாரு, வர்த்தகர் சியாம கடத்தி படுகொலை செஞ்ச அந்த குற்றத்துக்காக வேண்டிய தண்டனை மரண தண்டனை கைதியாக இருக்கிறது. புத்தள மாவட்டத்துடைய ஒரு அமைச்சராக இருந்தவர், மஹிந்த ராஜபக்ஷர்களுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், அவருடைய மனைவி 2 பெண்களை கடத்தி 10 வச்சு படுகொலை செஞ்ச கேஸ்ல அவ மரண தண்டனை கைதியாக இருந்தா, இவருடைய பொது மன்னிப்புல வெளியே வந்தா. இது மட்டுமில்ல, எப்படி எத்தனையெல்லாம் அடாவடித்தனங்கள் செஞ்சவங்க இப்ப சிறையில் இருக்கிறத பார்க்க முடியுது. மஹிந்தானந்த அல்கமகே, கெஹலியா ரம்புக்வல்ல, பிரசன்னா ரணவீர, பேட்டி பிரேமலால் திசாநாயக் என்று சொல்லி அனுராதபுரம் மாவட்டங்கள்ல இவங்களோட அட்டகாசங்களை கடந்த காலங்களை பார்க்க முடிந்ததாக இருந்தது. கிழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பிள்ளையான், அதே போன்று கருணா அம்மான், அதே போன்று இனிய பாரத் என்று பல்வேறு நபர்கள் இவங்களோட பேர்ல பல்வேறு அட்டகாசங்களை பண்ணியதை பார்க்க முடிந்தது. 43 ஊடகவியலாளர்கள் கடத்தி படுகொலை செய்யப்பட்ட கருப்பான ஒரு வரலாறும் இலங்கை அரசியல்ல இருக்கிறத பார்க்க முடியுது. இதுல 35 தமிழ் ஊடகவியலாளர்கள் என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியான செய்தி. 5 சிங்கள ஊடகவியலாளர்கள், ஒரு 3 முஸ்லிம் ஊடகவியலாளர்கள் சொல்லி ஊடகவியலாளர்களை கடத்தி படுகொலை செய்கின்ற ஒரு கலாச்சாரத்தை இது நாடு கடந்து வந்தது. காரணம் என்ன, அதிகாரம் என்ற ஒரு விஷயம், தமக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது, யாரும் எழுதக்கூடாது என்ற ஒரு மமதையில இப்படியான அடாவடித்தனங்கள் செய்தவர்களை பார்க்க முடியுது. எனவே பிரதேச சபையில் இருந்தவருடைய அடாவடித்தனம் ஒரு மனிதரை கடத்தி படுகொலை செஞ்ச குற்றத்திற்காக இப்போது மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு பிறகு பொது மன்னிப்பு சொல்றதுக்கான மஹிந்தக்கள் ஆட்சிக்கு வருகின்ற சூழ்நிலையும் கிடையாது. கழித்துகின்ற ஒரு சூழல் தான் இந்த அலிபேபி என்று சொல்லப்படுகின்ற வசந்த அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. அடுத்த ஒரு விஷயம் தான் யமன் நாட்டுல மரண தண்டனை கைதியாக இருக்கின்றவர் மட்டுமல்ல, மரண தண்டனைக்கான தீர்ப்பும் அறிவிக்கப்பட்டு அதற்கான தேதியும் குறிப்பிடப்பட்டு ஒரு மரண பயத்தோடு வாழ்ந்தது மட்டுமல்ல, முழு இந்தியாவும் இவருடைய மரண தண்டனை எப்படி இவரை மீட்டெடுக்கின்ற ஒரு விஷயத்தை மிகப்பெரிய ஒரு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல இரவோடு இரவாக ஒரு போன் கால்ல நிமிஷா பிரியாவினுடைய மரண தண்டனையை நிறுத்தி வைத்த ஆளுமை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு மார்க்க அறிஞர் அபுபக்கர் அஹமத் முசலியார் என்று சொல்லப்படுகின்ற இந்தியாவினுடைய கிராண்ட் முஃப்தியாக காணப்படுகின்ற 94 வயதை அடைந்திருக்கின்ற இந்த மாமனிதர் தான் ஒரு போன் கால்ல அந்த ஒரு விஷயத்தை நிறுத்திருக்கிறாரு. இதுல முதல் விஷயம் நிமிஷா பிரியாவினுடைய சம்பவம் குறித்த ஒரு காணொலியை நாங்க பல மாதங்களுக்கு முன்னால பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம். அதனுடைய லிங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுறோம். அதை நீங்க பார்த்து அதுல என்ன நடந்தது, ஏது நடந்ததை புரிஞ்சு கொள்வீங்க. அதுல சில விஷயங்களை சுருக்கமாக சொல்லிக்கொள்ளலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நிமிஷா பிரியா
வந்து 2008ஆம் ஆண்டு வந்து யெமனுக்கு போறாங்க தொழில் வாய்ப்புக்காக வேண்டி. அங்க போயிட்டு 2011ஆம் ஆண்டாகும் பொழுதோ, அங்க மஹ்தி என்ற ஒரு யெமனியை சந்திச்சு, அவருடன் சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு கிளினிக் சென்டர் ஆரம்பிச்சாங்க. 2017ஆம் ஆண்டாகும் பொழுதோ, இருவருக்கும் இடையில கருத்து முரண் வந்ததன் காரணமாக, உடனடியாக நிமிஷா பிரியா இந்த மஹ்திய இன்ஜெக்ஷன் அடிச்சு படுகொலை செஞ்சாங்க. அது தடயமில்லாமல் ஆக்குவதற்கு என்ன பண்ணினாங்கன்னா, கொத்தி கொத்தி பார்சல் பண்ணி, வெட்டி துண்டு துண்டங்களா ஆக்கி, பொலித்தீன் பையில பெக் பண்ணி, ஒரு தண்ணி டேங்க்ல போட்டுட்டு தலைமறைவானாங்க. உடனடியாக நாட்டை தாண்டி பயணிக்கிறதுக்கு எடுத்த முயற்சியும் போது பிடிபட்டு சன்னாவுக்கு அவங்க திரும்பி அனுப்பப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட விசாரணை நடத்தப்பட்டது. 2020ஆம் ஆண்டாகும் பொழுது மரண தண்டனை இவர் விஷயத்தில் தீர்ப்பு வழங்கப்படுது. உடனடியாக நிமிஷா பிரியா சார்பாக உடனடியாக மேன்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மேன்முறையீடு 2023ஆம் ஆண்டாகும் பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு அந்த மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இதுக்கு பிறகு எப்படியாவது நிமிஷா பிரியாவை பாதுகாக்கலாம், இந்த 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 ஒரு நிகழ்வுல இருந்து நிமிஷா பிரியாவுடைய தண்டனை அவனை விடுவிக்கலாம் என்பதற்கான இருக்கின்ற இரண்டு சாய்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம் இவரை மன்னிக்க வேண்டும், இல்லை என்றால் குருதி பணம் கொடுக்க வேண்டும். அந்த பணியில கிட்டத்தட்ட $1 மில்லியன் இதுக்காக திரட்டப்பட்டதாக சொல்லப்படுது. கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த பணங்களை திரட்டுகின்ற விஷயத்தில் ஒரு 300 பேர் சேர்ந்து உலக அளவில் இந்த ஒரு பணத்தை திரட்டினாங்க. அதுல மிக முன்னோடியாக இருந்தவர் வந்து கேரளா பிரதேசத்தை சேர்ந்த தொழிலதிபர் யூசுப், லூலு குரூப்பினுடைய தலைவர் மற்றும் ஒரு தொழிலதிபர் பாபி செம்னூர் இருவருமாக சேர்ந்து பல்வேறு தரப்புகளோட பேசி இந்த பணத்தை ரெடி பண்ணினாங்க. அடுத்த விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படுகொலை சம்பந்தப்பட்ட இந்த மஹ்தியினுடைய குடும்பத்தை பேசி கதைச்சி குருதி பணத்தோடு வருகின்ற ஒரு வேலை செய்யலாம் என்று கேட்டால், பல ஆண்டுகளாக அந்த முயற்சிகள் அரசு தரப்பாக நடந்ததா சொல்லப்படுது, தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டதாக சொல்லப்படுது, மனித உரிமை ஆணையங்கள், மனித உரிமை செயற்பாட்டில் இதில் ஈடுபட்டதாக சொல்லப்படுது. வேலைக்காகாத இந்த சூழல்ல காலம் கடந்து போற நேரத்துல தான் 16ஆம் தேதி, இந்த மாதம் 16ஆம் தேதி நிமிஷா பிரியாவுக்கான மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற தேதி குறிக்கப்பட்டு அந்த குடும்பம் அல்லலுப்பட்டு அழுகின்ற ஒரு சூழலும், அந்த முழு நாடுமே பிரியாக்கான பிரார்த்தனை செய்கின்ற முயற்சிகள் இருக்கின்ற பல்வேறு வேலைகளை செய்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் சத்தம் இல்லாம, எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாம, இந்த 94 வயதை எட்டிய இந்த முஃப்தி மார்க் அறிஞர் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அந்த நாட்டினுடைய சன்ஆல இருக்கின்ற முஃப்திக்கு போன் பண்ணி தண்டனை எவ்வளவு அவசியமோ அதே போல சமாதானமும் அவசியம். அதுக்கு இனம் கிடையாது, மொழி கிடையாது, மதம் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முன்னிலை நின்று இந்த ஒரு விஷயத்தை தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தைக்காக உடனடியாக 15ஆம் திகதி மாலை இரவாகும் பொழுது விடிந்தால் நிமிஷாவினுடைய மரண தண்டனை நிறைவேற்றுகின்ற அந்த பொழுதாகுவதற்கு முன் இருக்கின்ற இரவு அந்த குடும்பத்தை உடனடியாக இந்த மார்க் அறிஞர்கள் கூப்பிட்டு விடிய விடிய பேசியிருக்கிறாங்க. எதற்கும் ஒத்துக்கொள்ளாதவர்கள் அதிகாலையாகும் பொழுதுதான் இப்போதைக்கு இந்த மரண தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் என்ற ஒரு உடன்பாட்டுக்கு வந்ததுனால உடனடியாக அந்த ஒரு விஷயம் கோர்ட்ஸுக்கு சொல்லப்பட்டு நிமிஷா பிரியாவினுடைய மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது என்பது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. 94 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆளுமை ஒரு போன் கால் இந்த விஷயத்தை செய்யலுமாக இருந்தால் அரசு இத்தனை ஆண்டுகளாக என்ன வகையான முயற்சிகள் எடுத்தது என்ற கேள்வி எழ ஆரம்பிச்சிருக்கிறது. இங்க கேள்வி என்னன்னா, இது வந்து இவருடைய ஆளுமையை குறிக்குதா இல்ல இந்திய அரசினுடைய பலவீனத்தை குறிக்குதா அப்படின்னு கேட்டா இரண்டு உண்மையான விஷயங்கள் தான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்திய அரசு சார்பாக அந்த ஊடகங்கள் சொல்ற விஷயம் தான், யுத்தம் நடக்குது, போக முடியாது, பேச முடியாது. யுத்தம் எல்லாம் காரணம் கிடையாது. எல்லா நாடுகளும் யுத்தம் நடக்கிறது, எல்லா நாடுகளும் பிரச்சனை நடக்கிறது. ஒரு ஒரு வழக்கு சம்பந்தமான ஒரு விஷயம் நடந்திருக்கிறது, அது கண்பாதிக்கிறதுக்கு ஒரு அரசு இருக்கிறதாக இருந்தால் நீங்கள் அந்த அரசோடு பேசுவதில் என்ன பிள்ளை இருக்கிறது, என்ன தயக்கம் இருக்கிறது? இஸ்ரேலில் யுத்தம் நடக்கிறது, மக்கள் அங்க தொழிலுக்காக போகின்ற ஒரு வழக்காரை பார்க்கிறோம். அப்படியான ஒரு யுத்த சூழல் யமனில் கிடையாது, ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் சன்னா இருக்கிறது, அங்கிருந்த வழக்குகள் நடந்திருக்கிறது. எனவே நீங்கள் விரும்பி இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை இலகுவாக செய்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் அவர்கள் சொல்லுகிற மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு இருக்கின்ற ஆத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஊடகங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மஹ்தியை மீண்டும் மீண்டும் குற்றவாளியாக சித்தரித்து இந்த குற்றத்தை செய்த நிமிஷா பிரியாவை ஒரு குற்றமற்றவளாக காட்டியது என்பது எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற ஒரு விஷயத்தை அந்த மஹ்தியினுடைய சகோதரர் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்ததை பார்க்க முடியுது. அடுத்ததாக இந்த ஒரு மனிதர் யார் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிச்சயமாக மீசா டிவி பேசியாகணும். இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு முஃப்தியாக அவர் நியமனம் பெறுகிறார் 2019ஆம் ஆண்டு. இவருடைய சர்வதேச உறவுகளை பார்த்தீங்களாக இருந்தால் அமெரிக்காவின் இஸ்லாமிய உச்ச கவுன்சில் உறுப்பினராக 1998ஆம் ஆண்டு பணியாற்றியிருக்கிறாரு. 1990ல
இஸ்லாம் சம்பந்தமான சமாதான சம்பந்தமான ஒரு மாநாடு எகிப்துல நடந்திருக்கு. அந்த எகிப்து மாநாட்டுல கலந்து கொண்டது மட்டுமல்ல, இஸ்லாம் பற்றியும் சமாதானம் பற்றியும் உரையாற்றி இருக்கிறாரு. 1996ல மீண்டும் அமெரிக்காவில் ஒரு மாநாடு நடந்திருக்கு. அந்த மாநாட்டிலே இவர் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. அதே போல துபாய் இன்னும் அரபு நாடுகள்ல எங்கெல்லாம் சமாதானம் பற்றி ஐக்கியம் பற்றி பேசப்படுகிற இடங்களில் எல்லாம் இவருக்கு தனி ஆசனம் போடப்பட்டு இவர் அது பற்றி பல்வேறு கலந்துரையாடல் ஈடுபட்டதாகவும் சொல்லப்படுவதோட இறுதியாக அவரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரான போப் பிரான்சிஸை சந்தித்து பேசியதாகவும் சொல்லப்படுது. இவ்வளவு தூரம் ஐக்கியத்தோடும் மத நல்லிணக்கத்தோடும் பயணிக்கின்ற ஒருவர் பாபர் மசூதி இடிக்கப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய போதும் முஸ்லிம்கள் அமைதி காக்க வேண்டும், நீதிமன்றத்தை மதிக்க வேண்டும் என்ற உபதேசத்தை பண்ணி மக்களை சமாதானப்படுத்திய ஒரு ஆளுமை என்றும் சொல்லப்படுது. ஒரு போன் கோல்ல ஒரு மரண தண்டனையை நிறுத்துற அளவுக்கான ஒரு வலிமையை இறைவன் கொடுத்திருக்கிறான். அது அவருடைய இதய சுத்திக்கு கிடைத்த வெகுமானம் என்றுதான் மீசான் டிவி பார்க்கிறது. என்னதான் இருந்தாலும் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை குருதி பணத்தோடு அந்த ஒரு விஷயம் முடிவுற வேண்டும் என்று மீசான் டிவி பிரார்த்தனை செய்து கொள்கிறது. அந்த ஒரு விஷயம் கச்சிதமாக நடக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.